எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்து அரிசையும் என்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாயகாலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று 12/1/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, கிழக்கு திசை இன்று சூலம். தயிர் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. புதிய முயற்சிக்கு தான் அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இன்றைய திதி நவமி திதி மதியம் 3:35 வரை, பின்பு தசமி திதி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். யோகம் திருதி நாம யோகம் மாலை 6:11 வரை, பின்பு சூலம் நாம யோகம். கர்ணம் வணிசை கர்ணம் மதியம் 12:42 வரை, பின்பு கரசை கர்ணம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு மீன ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான். மகர ராசியில் புதன் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இப்ப இந்த மாதத்துல வந்து பார்த்தோம்னா தை மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து துலா ராசிக்கு எப்படி இருக்கு இந்த தை மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, இவங்களுக்கு இயல்பாவே அம்மாவோட அன்பு அரவணைப்பு எல்லாமே கிடைக்கும். இவங்களும் பாசமாகவே இருப்பாங்க இந்த தை மாதத்துல. ஓகேங்களா? எந்த ஒரு செயலும் இவங்க அம்மாட்ட கேட்டு செஞ்சாங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும். துலாம் ராசி நண்பர்கள் ஓகேங்களா? அல்லது தாயோட உதவியை நாடினாலும் அது நிச்சயமா வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, புதிய ட்ரெஸ் வாங்குறது, நகை வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக மேலோங்கும். கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க. வாடகை வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் வரும். கண்டிப்பா அதையும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை வாய்ப்பு வந்து இருக்கு. ஓகேங்களா? துலாம் ராசிக்கு. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். அதாவது 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இடமாற்றம் வந்து கொடுக்கும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தடை ஏற்பட்டு தான் வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து டிகிரி படிக்கிறவங்களுக்கு வந்து யூஜி பிஜி டிகிரி படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தடை ஏற்படும். எப்படி தடைனா வந்து தொழில் செஞ்சுட்டே படிக்கலாமா, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டே படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி குடும்ப சூழ்நிலைக்காண்டி அந்த ஒரு அமைப்பை வந்து தேடுவீங்க. துளாராசியில பிறந்தவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு வந்து வரும். பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்பு கிடைக்குமா? துலா ராசியில பிறந்தவங்களுக்கு தை மாதம் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு போகக்கூடிய யோகமும் கண்டிப்பாக உண்டு. துலா ராசியில பிறந்த தாய்க்கு வந்து எப்படி இருக்கும்? ஒரு நபர் துலா ராசியில பிறந்த அவங்க அம்மாவுக்கு வந்து எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, இந்த தை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பேர் புகழ் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு நல்லாவே இருக்கு. உங்களோட தாய்க்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். பூர்வீக சொத்து வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுல இருந்து வம்பு வழக்குகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உங்க சைடு வந்து தீர்ப்பு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. 2 பேர் அப்பா அம்மா 2 பேரும் நல்லா அந்யோன்யமாக இருப்பார்கள். வீடு வாகனம் எளிதில் அமையும். கொஞ்சம் முன்கோபம் மட்டும் வந்து ஏற்படும். உங்களோட தாய்க்கு வந்து முன்கோபங்கள் வரும். ஓகேங்களா? அதனால வந்து உங்களுக்கு, உங்க மனைவிக்கு அல்லது உங்களோட அம்மாவுக்கு 3 பேர்த்துல யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து வரும். ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து வீடை வித்துட்டு வேற வீடு வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி, வேற ஊருக்கு செட்டில் ஆறவங்க நாங்க வீடை விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடெல்லாம் கண்டிப்பா சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி அமைப்பு. தந்தைக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? தந்தை வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. துளாராசியில பிறந்த ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்களோட தந்தைக்கு வந்து தை மாதம் ஃபுல்லாவே அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. ஆன்மீக பயணங்கள் வந்து அதிகமாக மேற்கொள்வார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு.
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இஎன்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். பேச்சு திறன் அதிகரிக்கும். தொழில் சிந்தனையாகவே இருப்பாங்க. தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். துளாராசியில பிறந்த தந்தைக்கு இந்த அமைப்பு உண்டு. திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா திருமணத்துக்கான அனுகூலம் அதிகமாகவே இருக்கு. அதுல வரக்கூடிய வரன் அரசாங்க குடும்பத்துல இருப்பாங்க. ஒண்ணு வரக்கூடிய வரன் அரசாங்க வேலையில இருக்கலாம், அல்லது அவங்களோட அப்பா அம்மா அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களா இருக்கலாம். ஒரு பையன் துளாராசியில பிறந்தா அவருக்கு வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி அமைப்பு. ஒரு பெண் துளாராசியில பிறந்திருந்தால் அவங்க கணவருக்கு இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக உண்டு. புகழ்பெற்ற குடும்பம், ஊர்ல 4 பேர் பேசக்கூடிய அமைப்பு, நல்ல விதமா பேசக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இப்ப துளாராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? திருமணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னா முதல் குழந்தை கண்டிப்பாக உண்டு. குழந்தை நிச்சயமாக பிறக்கும். ஓகேங்களா? அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை இப்ப துளாராசியில பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தைய கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு கெட்ட மனிதர்களோட சவகாசம் வரும். தீய ஆவி, நைட்டு டிராவல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க வசிக்கக்கூடிய வீட்டுல வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த குழந்தைக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆனா என்ன ஒரு தீய பழக்கம், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, சிகரெட், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அடிக்ட் ஆவாங்க. துளாராசியில பிறந்த நபருக்கு குழந்தைகள் டீனேஜ் வயசுல இருந்தா அவங்களுக்கு இந்த அமைப்பு ஏற்படும். துளாராசியில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஆண் துளாராசினா அவங்க மனைவிக்கு கை ஓங்கும். இந்த தை மாசத்துல பிறந்த வரைக்கும் ஒரு பெண் துளாராசியில பிறந்தா அவங்க கணவனுக்கு கை ஓங்கி இருக்கும். ஓகேங்களா? அரசாங்க வழியில நன்மைகள் நடக்கும். அரசு வழியில ஏதாவது உங்களுக்கு காரியம் பெண்டிங்கா இருந்தா இந்த தை மாதம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த காரியங்கள் சக்சஸ் ஆயிரும். ரொம்ப நாள் பட்டா வாங்குறதுக்கு முயற்சி பண்றோம் சார், கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். இந்த மாதிரி அரசு வழியில உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி தொழிலுக்கு உங்களோட மனைவியோ அல்லது கணவரோ உதவி நாடுவாங்க. யாரு பிறந்திருக்காங்களோ அது ஆப்போசிட் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அவங்களோட உதவி கண்டிப்பா இருக்கும். சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படும், ஆனா அது சரியா போயிடும். ஓகேங்களா? உங்களோட குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உடல்ல காயங்கள் ஏற்படும். துளாராசியில பிறந்தவங்க அவங்க குழந்தைகளுக்கு சின்னதா உடல்ல காயங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வருமானத்தை எப்படி 2ஆ பெருக்கிறது, ரெட்டிப்பா ஆக்குறதுங்கிற எண்ணங்கள் அதிகமா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? பதவி உயர்வு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதுல தடை தான் உண்டு. பதவி உயர்வு கிடைக்காது. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும். அதனால தை மாதம் பதவி உயர்வை பத்தி பேசாதீங்க, இடமாற்றத்தை பத்தியும் பேசிடாதீங்க. நிச்சயமா கிடைக்காது. சரி, இவங்களோட கூட பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் துளாராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, இளைய சகோதர சகோதரி, தம்பி தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமுதாய தொடர்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்குள்ளார அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தம்பி இருந்தாருன்னா அவரும் அவங்க மனைவி ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. தங்கச்சி இருந்தா அவங்களும் அவங்க கணவரும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பார்கள். ஆனா ஒண்ணு என்னன்னா வாகனத்துல போகும்போது கவனமா போகணும். ஒரு சின்ன வாகன விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவங்களோட ஜாதகம் வலிமையா இருந்தா போகும்போது ஸ்டாண்ட் எடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சீட் பெல்ட் போட்டுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக வரும். ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். சின்னதா விரக்தி மனப்பான்மைகள் வந்துட்டு போகும். யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு வரும். மூத்தவங்களுக்கு அன்னை அக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. அந்த தை மாசத்துல குடும்பத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் விரக்தியா இருப்பாங்க. வேலையில ஒரு தடை, தாமதம், பிரச்சனை அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால மூத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தொழில்ஸ் பத்தி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால குடும்பத்தை நினைக்க மாட்டாங்க. ஓகே, இப்ப துளாராசியில பிறந்தவங்களுக்கு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய புதிய எதிரிகள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. துளாராசியில இந்த தை மாசத்துல நினைச்சு பார்க்காத நபரெல்லாம் இவங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் அஜீரண கோளாறு இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது. பொதுவா துளாராசியில பிறந்தவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு வரும். அரசியல் இருக்கவங்க கொஞ்சம் கூட ஏற்படும். ஓகேங்களா? தை மாத பலன்கள் முழுமையா சொல்லியிருக்கோம். பார்த்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு புதுசா பார்க்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். ஒரு ஜஸ்ட் ஒரு 20 ரூபாயிலே உங்களோட வாழ்க்கையை மாத்திரலாம். ஓகேங்களா? நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன மணிக்கட்டுல எழுதுங்க. நிச்சயமாக உங்களோட கோரிக்கை நிறைவேறும். எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை, திருமணம் நடக்கணும், பணம் வரணும், கொடுத்த பணம் வரணும், வெளிநாட்டுக்கு போகணும், இது மாதிரி என்ன தேவையோ அதை நினைச்சுக்கிட்டு பாசிட்டிவா நினைச்சிட்டு எழுதுங்க. உங்களுக்கு உண்டான எண்ணெய் எழுதுங்க. ஓகேங்களா? நிச்சயமாக நீங்க நினைச்சது நடக்கும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02.
கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. இது காமனான ராஜநிலையோட எண்கள் தான். ஓகேங்களா? உங்க ராசிக்கு உண்டான எண்கள். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்ணை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. முழு நம்பிக்கையுடன் எழுதி வெற்றி பெற அடியேனும் பிரபஞ்சத்துடன் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.